Hello children, welcome back to our channel Rimika's Diary. நம்ம வந்து CBSE Max Grade 2 NCERT syllabus தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல சாப்டர் 1ல இருந்து சாப்டர் 5 வரைக்கும் எல்லா சம்ஸுமே சால்வ் பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி நம்ம சேனலில் ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கிறோம். CBSE Class 2 Max அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே சில்ட்ரன், நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற நம்ம சில்ட்ரன் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் பாருங்க, லெட் அஸ் டூ. ஸோ இது வந்து சப்ராக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ செய்யலாம். ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கேன், பிளேஸ் வேல்யூ போடணும். ஒன்ஸ் டென்ஸ். ஸோ ஒன்ஸ் பிளேஸ் ஃபர்ஸ்ட் சப்ராக்ஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் டென்ஸ் பிளேஸ் வந்து செகண்ட் தான் சப்ராக்ட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ ஒன்ஸ் பிளேஸ் பாருங்க. மேலே வந்து 5 இருக்கு, கீழே வந்து 8 இருக்கு. ஸோ 5 வந்து நமக்கு என்னது, ஸ்மால் நம்பர். 8 த பிக் நம்பர். அப்போ நம்ம என்ன பண்ணணும், பாரோ பண்ணணும். ஓகேவா? ஸோ டென்ஸ் பிளேஸ்லேருந்து பாரோ பண்ணணும். அப்போ 4 வந்து 3 ஆயிரும், 5 வந்து 15 ஆயிரும். ஸோ சொல்லுங்க இப்போ 15 in the mind, 8 in the finger. Before 15, 14, 13, 12, 11, 10, 9, 8, 7. So 7. Next tens place, 3 in the mind, 3 in the mind, 1 in the finger. Before 3, 2. So the answer is 27. okay. Next second sum பாருங்க. First place value போட்டுக்கலாம். Ones, tens. So இங்கேயும் பாருங்க, மேலே நமக்கு ஸ்மால் நம்பர் இருக்கு, கீழே பிக் நம்பர் இருக்கு. அப்போ என்ன பண்ணணும், பாரோ பண்ணணும். ஸோ அப்போ நம்ம 8 ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு 7 அப்படின்னு போட்டுடலாம். ஸோ 4 வந்து 14 வந்து கன்வெர்ட் ஆயிரும். ஸோ இப்போ சொல்லுங்க, 14 in the mind, 14 in the mind, 7 in the finger. Before 14, 13, 12, 11, 10, 9, 8, 7. So 7. Next tens place, 7 in the mind, 7 in the mind, 3 in the finger. Before 7, 6, 5, 4. So the answer is 47. 47. Next third sum பாருங்க. நம்ம place value போட்டுக்கலாம். Ones, tens. So ones place. இப்போ பாருங்க, ones placeல மேலேயும் 5 கீழேயும் 5 இருக்கு. Same number. So same number subtract பண்ணோம்னா நமக்கு என்ன வரும், 0 வரும். இப்போ next tens place, 6 in the mind, 6 in the mind, 6 in the mind, 4 in the finger. Before 6, 5, 4, 3, 2. So the answer is 20. ஓகேவா? நெக்ஸ்ட் சம் பாருங்க, மேலேயும் 27 இருக்கு, கீழேயும் 27 இருக்கு. ஸோ சேம் நம்பர் சப்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும், 0. ஸோ நீங்கள் பிளேஸ் வேல்யூ போட்டுட்டு நீங்கள் ஒன்ஸ் பிளேஸ் பாருங்க. 7 - 7 0, 2 - 2 0. ஸோ நீங்கள் ஒரு 0 போட்டாலும் நிறையா ஜீரோஸ் போட்டாலும் 0 இஸ் நத்திங். புரியுதா? 0 ஹேஸ் நோ வேல்யூ. நெக்ஸ்ட் இந்த லாஸ்ட் சம் உங்களை மாதிரி ஒரு கிட் வந்து செய்வாங்க. So the 3 small numbers. So 1 வந்து ஆட் பண்ணிருக்கா. ஸோ 9 கிட்ட இருந்து கடன் வந்துடும். ஸோ 9 கிட்ட இருந்து பாரோ பண்ணுறான். ஸோ 13 in the mind, 8 in the finger. Before 13, 12, 11, 10, 9, 8, 7, 6, 5. So 5 போட்டுக்கலாம். So 8 in the mind, 4 in the finger. Before 8, 7, 6, 5, 4. So 45 is the answer. நெக்ஸ்ட் சம் பாருங்க, ஸ்கிப் த ரோப். ஓகேவா? இதில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். அமன் அண்ட் ஆம்னி ஆர் பிளேயிங் ஸ்கிப் த ரோப். ஸோ ஸ்கிப் த ரோப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம் விளாடுறாங்க. ஸ்கிப்பிங் பண்ணியிருப்பீங்க எல்லாருமே, கரெக்டாக? ஸோ போத் ஹாவ் டு கம்ப்ளீட் 20 ஸ்கிப்ஸ். ஸோ ரெண்டு பேருமே எத்தனை ஸ்கிப்ஸ் கம்ப்ளீட் பண்ணணுமா, 20 ஸ்கிப்ஸ் கம்ப்ளீட் பண்ணணுமா. A skip can be counted when the rope passes under the feet. ஸோ இப்போ நமக்கு வந்து ஒரு ஸ்கிப் எப்படி கவுண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களோட ஃபீட்க்கு அடியில் அந்த ரோப் வந்து பாஸ் ஆகணும். ஓகேவா? அந்த மாதிரி பாஸ் ஆச்சுன்னா, இப்போ ஒருக்க பாஸ் ஆச்சுன்னா 1 ஸ்கிப், செகண்ட் டைம் பாஸ் ஆகிறப்ப 2 ஸ்கிப்ஸ், அந்த மாதிரி அவங்க வந்து கவுண்ட் பண்ணுவாங்க. They will get 2 chances to skip. ஸோ அவங்களுக்கு வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் 2 chances வந்து கொடுக்குறாங்க. ஏன்னா இப்போ சப்போஸ் ஸ்கிப் பண்ணிகிட்டே இருக்கிறப்ப டக்குன்னு என்ன ஆயிரும், நம்ம ஃபீட்டில் வந்து மாட்டிக்கிடும், ரோப் வந்து மாட்டிக்கிடும். அப்போ வந்து அவங்களுக்கு அந்த சான்ஸ் வந்து மிஸ் ஆயிரும்.
அப்போ என்ன பண்ணுவாங்க, செகண்ட் சான்ஸ் கொடுப்பாங்க. ஸோ செகண்ட் சான்ஸ்லேயும் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க அவுட் ஆயிடுவாங்க. ஸோ 2 சான்சஸ் கொடுக்குறாங்க. அதில் வந்து 20 ஸ்கிப்ஸ் வந்து அவங்க கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ தே வில் கெட் 2 சான்சஸ் டு ஸ்கிப். இஃப் ஒன் மிஸ்ஸஸ் எனி ஸ்கிப் இன் த ஃபர்ஸ்ட் டைம், தென் தே வில் கெட் 1 more சான்ஸ் டு கம்ப்ளீட் 20 ஸ்கிப்ஸ். ஓகேவா? இப்போ சப்போஸ் ஃபர்ஸ்ட் சான்ஸ் வந்து மிஸ் ஆயிடுச்சு, ஏதாவது ஒரு ஸ்கிப் வந்து ஒரு 10th ஸ்கிப் பண்ணுறப்ப அவங்க அதை வந்து மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு செகண்ட் சான்ஸ் கொடுப்பாங்க. இன்னும் 10 ஸ்கிப்ஸ் பண்ணணும்ல, அவங்க ஃபஸ்ட்டு 10 பண்ணியிருக்காங்க. அதில் வந்து அவங்களுக்கு காலில் வந்து அது மாட்டிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, ரோப் வந்து மாட்டிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அவங்களுக்கு செகண்ட் சான்ஸ் கொடுப்பாங்க. 10 more ஸ்கிப்ஸ் வந்து அவங்க ஜம்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இஃப் ஒன் மிஸ்ஸஸ் எனி ஸ்கிப் இன் த ஃபர்ஸ்ட் டைம், தென் தே வில் கெட் 1 more சான்ஸ் டு கம்ப்ளீட் 20 ஸ்கிப்ஸ். இப்போ அதில் வந்து ஒரு 2 சம்ஸ் கேட்டிருக்காங்க, ஏ சம் பி சம். அது இப்போ நம்ம வந்து சால்வ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் சம்மில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, அமன் ஸ்கிப்டு 14 டைம்ஸ் இன் த ஃபர்ஸ்ட் சான்ஸ். ஸோ அமன் வந்து 14 டைம்ஸ் வந்து ஸ்கிப் பண்ணுறான் ஃபர்ஸ்ட் சான்ஸில். ஓகேவா? இப்போ அவனுக்கு வந்து 14 ஸ்கிப்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறப்ப அவனோட ஃபீட்டில் வந்து மாட்டிக்கிச்சுன்னு வச்சுக்கோங்க, ரோப் வந்து மாட்டிக்கிச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் சான்ஸ் வந்து முடிஞ்சிடுச்சு. அப்போ செகண்ட் சான்ஸ் கொடுப்பாங்க. ஹவு மெனி மோர் ஸ்கிப்ஸ் ஹி ஹேஸ் டு கம்ப்ளீட் 20 ஸ்கிப்ஸ். அப்போ அவன் 20 ஸ்கிப்ஸ் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா அவன் இன்னும் எத்தனை ஸ்கிப்பிங் பண்ணணும்னு கேட்குறாங்க. ஸோ 14 டைம்ஸ் ஆல்ரெடி பண்ணிட்டான். ஸோ அவங்களே சொல்லியிருக்காங்க 20 தான் நமக்கு டோட்டல் ஸ்கிப்ஸ். அதுலேருந்து நம்ம 14 சப்ராக்ட் பண்ணோன்னா நமக்கு இன்னும் அவன் ஹவு மெனி மோர் ஸ்கிப்ஸ் அவன் பண்ணணும்னு தெரிஞ்சிடும். சப்ராக்ஷனும் பண்ணலாம், அடிஷனும் பண்ணலாம். அடிஷன் எப்படி பண்ணலாம், அவன் இப்போ கரண்ட்டாக எத்தனை ஸ்கிப் பண்ணியிருக்கான்னு பாருங்கள். 14 ஸ்கிப்ஸ் பண்ணியிருக்கான். 14ஓட எந்த நம்பரை ஆட் பண்ணால் நமக்கு 20 வரும் அப்படின்னு பாருங்கள். இப்போ 14க்கு அப்புறம் என்ன வரும், 15, 16, 17, 18, 19, 20. ஸோ இந்த லைன்ஸை கவுண்ட் பண்ணுங்கள். 1, 2, 3, 4, 5, 6. அப்போ 14ஓட 6 ஆட் பண்ணால் நமக்கு 20 வரும். அப்படி இல்லைன்னா நீங்கள் இப்படி செய்யலாம், சப்ராக்ஷனும் பண்ணலாம். டோட்டல் ஸ்கிப்ஸில் இருந்து அவன் எத்தனை ஸ்கிப்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் சான்ஸில் பண்ணியிருக்கான் அப்படின்றத நம்ம சப்ராக்ட் பண்ணோன்னா நமக்கு இன்னும் அவன் ஹவு மெனி மோர் ஸ்கிப்ஸ் ஹி ஹேஸ் டு மேக் அப்படின்னு தெரிஞ்சிடும். அப்போ 20 - 14 வந்து என்ன வரும், நீங்கள் சப்ராக்ஷன் பண்ணி பார்த்துக்கலாம். 20 - 14 இதே நம்பர் தான் வரும். ஓகேவா? ஸோ சப்ராக்ஷன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பிளேஸ் வேல்யூ போட்டுக்கலாம். ஸோ மேலே 0 இருக்குது, அப்போ பாரோ பண்ணிக்கலாம். ஸோ 10 - 4, 10 in the mind, 4 in the finger. Before 10, 9, 8, 7, 6. ஸோ பார்த்தீங்களா 6 வந்துடுச்சு. இது வந்து 10th பிளேஸில் 1 1 தான் இருக்குது. ஸோ 1 - 1 0. ஸோ அப்போ 6 தான் வரும். ஸோ 20 - 14 is equal to 6. அப்படி இல்லைன்னா 14 + 6 is equal to 20. எப்படினாலும் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஆவ்னிக்கு பாருங்கள். ஆவ்னி ஸ்கிப்ட் 12 டைம்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் சான்ஸ். ஸோ 12 டைம்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் சான்ஸில் ஜம்ப் பண்ணுறாங்க. ஹவு மெனி மோர் ஸ்கிப்ஸ் ஷீ ஹேஸ் டு மேக் டு கம்ப்ளீட் 20 ஸ்கிப்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதே கொஸ்டின் தான் கேட்குறாங்க. ஸோ என்ன பண்ணலாம், 20லேருந்து 12 சப்ராக்ட் பண்ணி கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணலாம், அவங்க 12 ஸ்கிப்ஸ் பண்ணியிருக்காங்க, அதில் எத்தனை நம்பர் ஆட் பண்ணால் நமக்கு 20 வருது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ 12 ஆஃப்டர் என்ன வரும், 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. இப்போ இந்த லைன்ஸ் எல்லாம் கவுண்ட் பண்ணுங்கள். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. அப்போ 12ஓட நம்ம 8 ஆட் பண்ணோன்னா நமக்கு என்ன வரும், 20 வரும். ஸோ இந்த மாதிரி கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லைன்னா 20 - 12 பண்ணி பார்க்கலாம். ஸோ சப்ராக்ஷன் பண்ணுங்கள். பாரோ பண்ணுறோம். 10 - 2, 10 in the mind, 10 in the mind, 2 in the finger. Before 10, 9, 8. ஸோ 8. 1 - 1 0. ஓகேவா? இதே நம்பர் தான் நமக்கு வரும். ஸோ 20 - 12 வந்து என்னது, 8. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம பண்ணணும். ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நெக்ஸ்ட் பாருங்க, லெட் அஸ் டூ. ஸோ இதில் சம் வேர்ட் ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம அடிஷன்லையும் இந்த சாப்டரில் வந்து அடிஷன் சப்ராக்ஷன் ரெண்டுலேயுமே நிறைய மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். கின்லடி யூஸ் பண்ணி பண்ணியிருக்கோம், நம்பர் ஸ்ட்ரிப் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கிறோம், நம்பர் பிளாக்ஸ் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கிறோம். அந்த மாதிரி நீங்கள் எந்த மெத்தட்ஸ்னாலும் யூஸ் பண்ணி இந்த சம்ஸை வந்து சால்வ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ மோட்டிமாலான்னு ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். மோட்டிமாலா இஸ் நத்திங் பட் அந்த கின்லடி மாதிரியே தான் நமக்கு. ஜஸ்ட் நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து பாசிலாம் வச்சுருப்பீங்க, இல்லை பீட்ஸ்லாம் வச்சு பாசி வச்சுருப்பீங்க, கேர்ள்ஸ்லாம் பாசி போடுவீங்க, அதுதான் மோட்டிமாலா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணி கூட செய்யலாம், இந்த சம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஏ சம் பாருங்கள். அனுஷ்கா collected 63 shells. She gave
26 shells to her brother. How many shells are left with her? அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அனுஷ்கா கிட்ட எத்தனை ஷெல்ஸ் இருக்கு? 63 ஷெல்ஸ் இருக்கு. அவ பிரதருக்கு எத்தனை ஷெல்ஸ் கொடுக்குறாங்க? 26. அப்போ எனக்கு ஃபைனலாக என்ன கேட்குறாங்க? How many shells are leftன்னு கேட்குறாங்க. ரிமைனிங் அவகிட்ட எவ்வளோ ஷெல்ஸ் இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ உங்ககிட்ட வந்து ஒரு 10 சாக்லேட்ஸ் இருக்குது. 5 சாக்லேட்ஸ் வந்து உங்கள் பிரதர் கிட்ட கொடுத்துட்றீங்க. அப்போ உங்ககிட்ட எத்தனை சாக்லேட்ஸ் இருக்கும்? லெஃப்டாக இருக்கும் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? சப்ராக்ஷன் பண்ணுவீங்க. 10 சாக்லேட்ஸ் இருக்குது. 5 சாக்லேட்ஸும் உங்கள் பிரதர் கிட்ட கொடுத்துட்றீங்க. ரிமைனிங் எவ்வளோ இருக்கும்? 5 இருக்கும். என்ன பண்ணீங்க? அடிஷன் பண்ணீங்களா? சப்ராக்ஷன் பண்ணீங்களா? சப்ராக்ஷன் பண்ணீங்க. ஸோ சப்ராக்ஷன் பண்ணணும். அதே மாதிரி தான் இங்கேயும். இப்போ நம்ம 63 வந்து 26ஆல் என்ன பண்ணணும்? சப்ராக்ட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு பிளேஸ் வேல்யூ போட்டுக்கோங்க. 1s 10s. ஸோ மேலே பாருங்கள் 3 ஸ்மால் நம்பர் வென் கம்பேர்ட் டு 6. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? borrow பண்ணணும். ஸோ 6 ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிட்டு 5 ஆக்கிடலாம். இது 13 ஆயிரும். ஸோ இப்போ சொல்லுங்கள். 13 in the mind. 13 in the mind. 6 in the finger. Before 13, 12, 11, 10, 9, 8, 7. So 7. Next 10s place பண்ணுங்க. 5 in the mind. 5 in the mind. 2 in the finger. Before 5, 4, 3. So the answer is 37. அது இந்த பாக்ஸ்ல எழுதிக்கலாம். ஓகேவா? அப்போ 37 ஷெல்ஸ் வந்து லெஃப்ட் ஆயிருக்கு அனுஷ்கா கிட்ட. இப்போ நம்ம செகண்ட் சம் போகலாம். 54 passengers. இதை நம்ம delete பண்ணிடலாம். ஓகே. ஸோ 54 passengers were sitting in the bus. ஸோ ஒரு பஸ்ஸில் வந்து 54 passengers வந்து உட்காந்துருக்காங்க. ஓகேவா? அண்ட் 16 got down at the bus stand. ஒரு 16 passengers வந்து பஸ் ஸ்டாண்ட் வருது, இறங்கிக்கிறாங்க. How many are there in the bus now? இப்போ கரண்ட்டாக எத்தனை passengers வந்து பஸ்ஸில் இருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்? அடிஷன் பண்ணணுமா? சப்ராக்ஷன் பண்ணணுமா? சப்ராக்ஷன் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு டோட்டல் passengers வந்து 54. ஸோ 16 passengers வந்து இறங்கிடுறாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து சப்ராக்ட் பண்ணுவோம். ஸோ பிளேஸ் வேல்யூ போட்டுக்கலாம். 1s 10s. 4 வந்து ஸ்மால் நம்பர் வென் கம்பேர் டு 6. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? borrow பண்ணணும். அப்போ 5 ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிட்டு 4 போட்டுக்கலாம். 4 வந்து 14 ஆயிரும். ஸோ சொல்லுங்கள். 14 in the mind. 14 in the mind. 6 in the finger. Before 14, 13, 12, 11, 10, 9, 8. ஸோ ஒன்ஸ் பிளேஸில் வந்து நமக்கு 8 வருது. 10s பிளேஸ் பண்ணுங்கள். 4 in the mind. 4 in the mind. 1 in the finger. Before 4, 3. So the answer is 38. அப்போ 38 passengers வந்து லெஃப்ட் ஆயிருக்காங்க, பஸ்ஸில் இருக்காங்க இப்போ. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து சீசம் பாருங்க. There were 40 balloons. ஸோ 40 balloons இருக்கு. 40 balloons இருக்கு. And 13 balloons got burst. 13 balloons என்ன ஆயிருது? வெடிச்சிருது. ஸோ 13 balloons வெடிச்சிருச்சு. How many balloons are left? எவ்வளோ பலூன்ஸ் வந்து மிச்சம் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. என்ன பண்ணணும்? சப்ராக்ஷன் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு பிளேஸ் வேல்யூ போட்டுக்கலாம். 1s 10s. ஸோ மேலே வந்து 0 இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? borrow பண்ணணும். ஸோ 4 ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிட்டு 3 போட்டுருவோம். 0 வந்து 10ஆக மாறிடும். ஸோ 10 in the mind. 10 in the mind. 3 in the finger. Before 10, 9, 8, 7. So 7. Next 3 in the mind. 3 in the mind. 1 in the finger. Before 3, 2. So the answer is 27. Next வந்து D sum பாருங்க. கனிகா மேட் 72 பேங்கிள்ஸ். ஸோ கனிகா வந்து பேங்கிள்ஸ் மேட் பண்ணுறான். ஸோ வந்து எத்தனை பேங்கிள்ஸ் மேட் பண்ணுறா அப்படின்னா 72 பேங்கிள்ஸ் மேட் பண்ணுறான். ஷீ சோல்ட் 36 பேங்கிள்ஸ். சோல்டுன்னா என்னது? வித்துடுறா. எத்தனை பேங்கிள்ஸ் விற்கிறா? 36 பேங்கிள்ஸ் வந்து வித்துடுறா. ஹவு மெனி பேங்கிள்ஸ் ஆர் லெஃப்ட் வித் கனிகா நவ்? ஸோ இப்போ எவ்வளோ பேங்கிள்ஸ் வந்து லெஃப்ட் ஆயிருக்கு கனிகாட்ட அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ லெஃப்ட்ன்றது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், சப்ராக்ஷனோட கீவேர்ட். அதே மாதிரி இந்த எல்லா சம்ஸுமே வாட்ச் பண்ணி பாருங்க. ஒரு பிக்கர் குவான்டிட்டிலேருந்து சம் குவான்டிட்டி என்ன பண்ணுறாங்க? எடுக்கிறாங்க, டேக்கிங் அவே பண்ணுறாங்க. அப்போ சப்ராக்ஷன் தான் நம்ம பண்ணணும். ஸோ இப்போ நம்ம இது சப்ராக்ட் பண்ணலாம். ஸோ 1s 10s. ஸோ 2 is small when compared to 6. அப்போ நம்ம borrow பண்ணுவோம். 7 ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிட்டு 6 போட்டுடலாம்.
2 வந்து 12 ஆயிரும். இப்போ சொல்லுங்க 12 in the mind. 12 in the mind, 6 in the finger. Before 12, 11, 10, 9, 8, 7, 6. Next 10s place பண்ணுங்க. 6 in the mind. 6 in the mind, 3 in the finger. Before 6, 5, 4, 3. So the answer is 36. 36. Next sum பாருங்க. 56 birds were sitting on the tree. So ஒரு ட்ரீல வந்து எத்தனை birds உட்கார்ந்திருக்கான்? 56 birds வந்து உட்கார்ந்திருக்கு. Okay. A few more birds joined them. So கொஞ்சம் birds, எவ்வளோ birdsன்னு சொல்லல, few more birds வந்து joined ஆயிக்கிடுது. So இந்த 56 birds ஓட add ஆயிடுது. Now there are 87 birds. Add ஆனதுக்கு அப்புறமா எவ்வளோ birds இருக்கான்? 87. 87 birds இருக்கான். Find out the number of birds that come later. So அப்போ லேட்டராக some number of birds வந்து joined ஆச்சுல, அது எவ்வளோ joined ஆயிருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ சிம்பிள் பாருங்கள், இப்போ வந்து ஒரு 10 மெம்பர்ஸ் வந்து விளையாண்டுட்டு இருக்கீங்க, ஓகேவா? அதில் சம் குரூப் ஆஃப் மெம்பர்ஸ் வந்து ஜாயின்ட் ஆகுறாங்க அவங்க கூட விளையாடுறதுக்கு. சம் மோர் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஜாயின்ட் ஆகுறாங்க. இப்போ கவுண்ட் பண்ணி பார்க்குறப்ப 15 மெம்பர்ஸ் ஆயிடுறீங்க. அப்போ எவ்வளோ மெம்பர்ஸ் ஜாயின்ட் ஆகிருப்பீங்க? 5. எப்படி கண்டுபிடிச்சிங்க? அடிஷன் பண்ணீங்களா, சப்ராக்ஷன் பண்ணீங்களா? ஸோ இப்போ பாருங்க, 5 மெம்பர்ஸ் வந்து விளையாண்டுட்டு இருக்கீங்க, ஓகே? 1 2 3 4 5. சம் மோர் ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்க கூட ஜாயின்ட் ஆகுறாங்க, ஓகேவா? அதுக்கப்புறம் உங்களை கவுண்ட் பண்ணி பார்த்தா 8 மெம்பர்ஸ் ஆயிடுறீங்க, ஓகேவா? 8 மெம்பர்ஸ் ஆயிடுறீங்க. அப்போ எவ்வளோ மெம்பர்ஸ் ஜாயின்ட் ஆவாங்க? இப்போ இங்கே ஆல்ரெடி 5 லைன்ஸ் நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம். வெரி குட், 5 லைன்ஸ் ட்ரா பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து நீங்கள் ட்ரா பண்ணுங்கள் 6 7 8. ஸோ 3 லைன்ஸ் ட்ரா பண்ணால் நமக்கு 8 வருதா? 8 minus 5. ஸோ 8 லைன்ஸ் இருக்குன்னா அதில் நம்ம 5 லைன்ஸை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுங்க. ஸோ அப்போ 3. அப்போ 8 minus 5 போட்டோன்னா நமக்கு என்ன வருது? 3 வருது. ஸோ 3 மெம்பர்ஸ் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி தான் இங்கே நம்ம பண்ணணும். இங்கே வந்து நீங்கள் டக்குன்னு என்ன பண்ணிடுவீங்க? 56 minus 87 போட்டுருவீங்க. போடலாமா? நோ. எப்பயுமே பிக்கர் நம்பர் மைனஸ் ஸ்மாலர் நம்பர். அப்போது 87 minus 56 பண்ணோன்னா நமக்கு எவ்வளோ பேர்ட்ஸ் வந்து ஜாயின்ட் ஆயிருக்குன்னு தெரிஞ்சிடும். ஸோ 7 in the mind, சொல்லுங்க. 7 in the mind, 6 in the finger. Before 7, 6, 5, 4, 3, 2, 1. 8 in the mind. 8 in the mind, 5 in the finger. Before 8, 7, 6, 5, 4, 3. So the answer is 31. 31. The answer is 31. Next பாருங்க, லாஸ்ட் சம். Arman dribbled the ball 18 times. ஸோ ட்ரிபிள்டுன்றது உங்களுக்கே தெரியும். பாலை வந்து என்ன பண்ணுவாங்க? கையில் வந்து அடிச்சுட்டே போவாங்க, பார்த்துருக்கீங்களா? நீங்களும் பண்ணியிருப்பீங்க, ட்ரிபிள் பண்ணியிருப்பீங்க. ஸோ பாலை வந்து ட்ரிபிள் பண்ணுறோம் அர்மன் வந்து. ஸோ அது வந்து 18 டைம்ஸ் வந்து ட்ரிபிள் பண்ணுறோம். ஹவு மெனி மோர் டைம்ஸ் should he dribble the ball to complete 35 taps? அவன் ஆல்ரெடி வந்து 18 டைம்ஸ் வந்து டேப் பண்ணிட்டான், ட்ரிபிள் பண்ணிட்டான். ஆனால் அவன் 35 டைம்ஸ் அவன் டேப் பண்ணணும் அப்படின்னா அவன் வந்து இன்னும் எத்தனை டேப் வந்து எக்ஸ்ட்ரா பண்ணணும், அடிஷ்னலாக எத்தனை டேப் வந்து கொடுக்கணும், பாலை வந்து டேப் பண்ணணும், ட்ரிபிள் பண்ணணும்னு கேட்குறாங்க. ஸோ இதை நம்ம ப்ரீவியஸாக இந்த ரோப் ஆக்டிவிட்டி, ஸ்கிப்பிங் பண்ண ஆக்டிவிட்டி பண்ணோம்ல, அதே மாதிரி தான். டோட்டலாக எவ்வளோ டேப் பண்ணணும்? 35 பண்ணணும். ஆல்ரெடி அவன் எத்தனை பண்ணிட்டான்? 18 பண்ணிட்டான். ஸோ இதை நீங்கள் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். புரியுதா? ஸோ இப்போ நீங்கள் வந்து 1s 10s பிளேஸ் வேல்யூ போட்டாச்சு. இப்போ பாருங்கள், 5 வந்து நமக்கு ஸ்மால் நம்பர் when compared to 8. ஸோ நம்ம என்ன பண்ணணும்? borrow பண்ணணும். ஸோ 15 in the mind. 15 in the mind, 8 in the finger. Before 15, 14, 13, 12, 11, 10, 9, 8, 7. Next 2 in the mind. 2 in the mind, 1 in the finger. Before 2, 1. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ இந்த ரோப் பண்ணோம்ல, ரோப் சம், ஸ்கிப் த ரோப் ஆக்டிவிட்டி பண்ணோம்ல, அதே மாதிரி தான், ஓகேவா? இப்போ உங்ககிட்ட 10 சாக்லேட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆனால் உங்களோட எய்ம் வந்து, உங்களோட ஆசைன்னு வச்சுக்கலாம், உங்களோட ஆசை வந்து 20 சாக்லேட்ஸ் வந்து கடையிலேருந்து வாங்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஆசை. ஆனால் உங்ககிட்ட 10 தான் இருக்குது. அப்போ இன்னும் எவ்வளோ சாக்லேட்ஸ் வாங்கினீங்கன்னா 20 ரீச் பண்ணுவீங்க? 10. ஏன்னா 10 + 10 20 அப்படியும் பண்ணலாம், அடிஷன் வச்சும் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா 20லேருந்து என்ன பண்ணணும்? இந்த 10 சப்ராக்ட் பண்ணணும். சப்ராக்ட் பண்ணிங்கனாலும் 10 கிடச்சிடும்.
ஸோ ரெண்டுவே இருக்குது. நம்ம எப்படி ஸ்கிப் த ரோப்பில் சொன்னாலே அடிஷன் பண்ணாலும் ஆன்சர் கிடைக்கும், இந்த சம்முக்கு சப்ராக்ஷன் பண்ணாலும் ஆன்சர் கிடைக்கும். அதே மாதிரி இந்த பேர்ட்ஸ் சம்மும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம என்ன பண்ணணும், எவ்வளோ பேர்ட்ஸ் டோட்டலாக எவ்வளோ பேர்ட்ஸ் இருக்கோ அதில் இருந்து ஃபஸ்ட்டு இனிஷியலாக சம் பேர்ட்ஸ் இருந்துச்சுல அதை வந்து சப்ராக்ட் பண்ணால் இன்பிட்வீனில் எவ்வளோ பேர்ட்ஸ் வந்து ஜாயின்ட் ஆகிருக்கு அப்படின்றது நமக்கு கிடச்சிரும். ஸோ அதுக்கு தான் உங்களுக்கு இங்கே ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லி கொடுத்தேன். ஒன் மோர் எக்ஸாம்பிள் கூட உங்களுக்காண்டி சொல்கிறேன், கவனிங்க. இப்போ வந்து உங்ககிட்ட பலூன்ஸ் இருக்குது, 3 பலூன்ஸ் இருக்குது, ஓகேவா? இப்போ உங்கள் ஃப்ரெண்டு வந்து உங்ககிட்ட சம் பலூன்ஸ் கொடுக்குறான். ஸோ கொடுத்தோடனே உங்ககிட்ட என்ன ஆயிடுது, 8 பலூன்ஸ் ஆயிடுது, ஓகேவா? ஸோ 1 2 3 4 5 6 7 8. ஸோ 8 பலூன்ஸ் ஆயிடுது. உங்கள் சம் நம்பர் ஆஃப் பலூன்ஸ் உங்கள் ஃப்ரெண்டு கொடுத்தோன்னே. ஆனால் உங்ககிட்ட ஃபஸ்ட்டு இருந்தது ஜஸ்ட் 3 பலூன்ஸ் தான் இருந்துச்சு. அப்போ எவ்வளோ பலூன்ஸ் அவன் கொடுத்துருப்பான்? வெரி குட், 5 கொடுத்துருப்பான், ஓகேவா? டோட்டலாக இப்போ உங்கள்கிட்ட 8 பலூன்ஸ் ஆயிடுச்சு. நீங்கள் ஃபஸ்ட்டு இருக்கிற பலூன்ஸை வந்து கட் பண்ணிடுங்க, சப்ராக்ட் பண்ணிடுங்க. 1 2 3. அப்போ ரிமைனிங் எத்தனை பலூன்ஸ் இருக்குன்னு பாருங்கள். 1 2 3 4 5. 5 பலூன்ஸ் அவனுக்கு அடிஷ்னலாக அவன் ஃப்ரெண்டு வந்து கொடுத்துருக்கான். இப்போ அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். 3 எக்ஸாம்பிள்ஸ் நான் கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். ஸோ லாஸ்ட் சம்முக்கு வந்து 17 இஸ் த ஆன்சர். ஸோ இதுக்கு 17, இதுக்கு 31, 36, 27, 38, 37. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் சம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை சில்ட்ரன்.